Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இருக்கிறார் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பல வீடியோக்களில் நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா ராசிகளினுடைய அந்த கனெக்டிவிட்டி பற்றி பேசுகிறீங்க. ஒரு குடும்பத்தில் வந்து இப்போ என்னுடைய ஃபேமிலியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபம் கடகம் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கிறாங்க, மீனம் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி கனெக்டிவிட்டி எப்படி ஏற்படுது? அதுதான் சொல்கிறேனே, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருட ஆராய்ச்சி. ஓகேங்களா, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. அது ஒரு 11 வருஷம் ஆராய்ச்சி. குடும்பத்துக்குள்ள அப்பாவோட ஜாதகம் எப்படி இருக்குன்னா பையனோட ஜாதகம் எப்படி இருக்கு, அம்மாவோட ஜாதகத்துக்கும் பையனோட ஜாதகத்துக்கும் என்ன ஜெனட்டிக்கல் கனெக்ஷன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஜாதத்துக்குள்ள என்ன கர்மா கனெக்ஷன் இருக்கு, ஜெனட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கு, மாமனார் மாமியாரோட ஜாதத்துக்கும் நமக்கு என்ன கர்மா கனெக்ஷன் இருக்கு. அதாவது ரிலேஷன்ஷிப்ல 2 விதம். பிளட் லைன் ரிலேஷன்ஷிப்னு இருக்கு, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் பிளட் லைன். ஆனா வெளியில இருந்து வரக்கூடிய சொந்தம்னு இருக்குது, மேரேஜ். ஓகேங்களா, மேரேஜ் மூலியமாக சம்மந்தமே இல்லாதவங்க நம்ம லைஃப்ல கனெக்ட் ஆவாங்க. அவங்க கூட ஒரு பந்தம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நமக்கு குழந்தை பிறந்து அந்த பந்தம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஓகேங்களா, ஸோ 2 குடும்பங்கள் இணையுது. அப்போ பிளட் லைன் இல்லாத கார்மிக் ரிலேஷன்ஷிப், பிளட் லைன் சம்பந்தப்பட்ட டிஎன்ஏ ஜெனட்டிக்கல் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ இதுக்கான ரெஃபரன்ஸை நீங்க ஜாதகத்தில் எடுக்க முடியும். ஸோ இப்போ அதுக்கான கான்செப்ட் தான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. ஸோ நட்சத்திரங்களை பற்றி நீங்கள் நிறைய பேசும்போது ரொம்ப கனெக்ட் பண்ணி பேசுகிறீங்க. அந்த கனெக்ஷன் எப்படி பண்ணுறீங்க? ஆயில்யம் கேட்ட ரேவதி பற்றி பேசும்போது அவங்களுடைய விஷயங்கள், கர்ம பதிவுகள்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாமே ஆய்வு தான் சார். ஆயில்யம் கேட்ட ரேவதி கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பூசம், விசாகம், சதய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு ஒன்றுக்கு இன்னொன்று கனெக்ஷன் கிடையாது. ஓகேங்களா, பூசம் வந்து சனியோடது, விசாகம் வந்து குருவோடது, சதயம் டைரக்டா ராகுவோடது. ஆனால் இந்த 3 நட்சத்திரம் ஜெனட்டிக்கலி கனெக்டட். இந்த 3 நட்சத்திரமும் ராகுனுடைய கர்மா கொண்ட நட்சத்திரங்கள். ஓகேங்களா, எந்தெந்த குடும்பத்துல இந்த 3 நட்சத்திரங்களுடைய ரெஃபரன்சஸ் இருக்கும், பர்த் ஆட்கள் சுத்தி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, லங்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க பாத்தீங்களா, லங்ஸ்ல ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளமு, பிராங்கைட்டிஸு, வீசிங் ப்ராப்ளமு. ஓகேங்களா, ஸோ அப்புறம் டிபி, நுரையீரல், சுவாசம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு ஜெனட்டிக்கலாக எந்த குடும்பத்தில் இருக்குதோ அந்த குடும்பத்தில் ரிப்பீட்டடாக இந்த 3 நட்சத்திரத்தில் குழந்தைங்க இருப்பாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, பஸ்ஸு, ரயில்வேஸு, ஏர்போர்ட்டு, அப்புறம் லாஜிஸ்டிக்ஸு. ஓகேங்களா, இந்த ஸ்விக்கி இதை பண்ணுறாங்க, இதெல்லாமே டிரான்ஸ்போர்ட்டை மையப்படுத்தினது. ஹார்பர். ஓகேங்களா, மீனவருக்கு படகு எடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ டிராவலிங்கு, டிரான்ஸ்போர்ட்டு, டிரைவிங்கு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பூச விசாக சதயம் ரிப்பீட்டடாக இருக்கும், தனுசு லக்னம் ரிப்பீட்டடாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி எந்த குடும்பத்தில் ஆக்சிடென்டல் டெத், சூசைடல் டெத் ரிப்பீட்டடாக நடக்குதோ அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையில் பூச விசாக சதய நட்சத்திரம் இருக்கும், தனுசு லக்னம் இருக்கும். எந்த குடும்பத்தில் கேன்சர் சம்பந்தப்பட்ட, டியூமர் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்குதோ அந்த குடும்பத்தில் பூச விசாக சதயம் இருக்கும், தனுசு ராசி, தனுசு லக்னம் இருக்கும். அதே மாதிரி நீங்க கேட்ட ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு தான் நான் ரெஃபரன்ஸ் சொல்றேன். எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா, மின்சாரம் சம்பந்தப்பட்ட, கரண்ட் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ராகு சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா, அதை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட் வந்து ராகுவே கிடையாது. இப்ப நம்ம ராகு கர்மான்னு சொன்னோம்னா உடனே உங்க மைண்ட் எங்க போயிடும்னா ராகு கிட்ட போயிடும். நம்ம பிளானட்ல ஜாதகத்துல ராகு எங்க இருக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா ராகுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ராகு கர்மாவை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட் குரு, ஜூபிட்டர் தான். அப்போ அதே மாதிரி கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட துறை இருக்குல்ல, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, ஆயில் ரிஃபைனரி சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ராகு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு. இப்போ நான் சொன்ன இந்த ஃபீல்டுல கலவையாக குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துல இந்த பதிவு கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, அதை இண்டிகேட் பண்ற பிளானட் யாருன்னா குரு. அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குருவுக்கு வந்து இங்கிலீஷ்ல நமக்கு ஜூபிட்டர்னு பேரு. ஆக்சுவலா ஜூபிட்டர்ன்றது வந்து அது வெள்ளக்காரன் வச்ச பேர் கிடையாது. அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சது ஒரு கிரேக்க ரோமானிய கடவுளுடைய பேரு. அது வந்து இந்த பிளானட்டுக்கு வச்சிட்டாங்க. நம்ம எப்படி வியாழன்னு பேர் வச்சோமோ அத மாதிரி அவங்க வந்து ஜூபிட்டர்னு பேர் வச்சிட்டாங்க. அந்த ஜூபிட்டர் யாருன்னு சொல்லிட்டு நீங்க ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் தான் மின்னலுக்கு இடிக்கு கடவுள். ராகு கர்மா கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னா, இப்போ இந்த ராகு கர்மா பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு தெரியாதுல்ல. ராகு ஒரு கிரகமாவே இல்ல இல்லையா, நம்ம ராகு கிரகமா வெறும் பாயிண்ட் மட்டும் தான். அவங்களுக்கு எப்படி தெரியும் அது? ஆனா அது தெரியாம அவங்க இந்த ஜூபிட்டர்ன்ற பேரை வியாழனுக்கு வச்சிட்டாங்களே, வேற எந்த பிளானட்டுக்காவது வச்சிருந்திருக்கலாமே இல்லையே. ஸோ அது நம்ம தெரிஞ்சு செய்யறோமோ தெரியாம செய்யறோமோ, மறுபடியும் நான் சொல்றேன், அந்த பவுண்டரி விட்டு நம்ம வெளியே போக மாட்டோம்.
ஜோதிடத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளானட்ஸை வச்சு நம்மளால கம்ப்ளீட்டா ஜோதிடத்தை புரிஞ்சுக்க முடியாது. பிளானட்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான், இண்டிகேட்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான், வெறும் கர்மாவை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் மட்டும்தான். கர்மாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா பிளானட்ஸ்க்கு ஒவ்வொரு காரகத்துவங்கள் நம்மளுடைய பேசிக் புக்ஸ்ல இருக்கும். நெட்ல நீங்க டைப் பண்ணீங்கனாலும் இருக்கும். சூரியன் வந்து அப்பா, சந்திரன் அம்மா, சுக்கிரன் வந்து மனைவி, செவ்வாய் வந்து கணவர், அப்புறம் இளைய சகோதரர் செவ்வாய், மூத்த சகோதரர் வந்து சனி, அப்புறம் அம்மாவும் மாமியாரும் வந்து சந்திரனு, அப்பா மாமனார் வந்து சூரியனு, அதே மாதிரி சூரியன் வந்து அரசியல், சூரியன் வந்து மருத்துவம். இந்த மாதிரி 9 கிரகத்துக்கும் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்சஸ் இருக்கும். அந்த காரகத்துவங்கள்ல ஒரு ஜோதிடர் எவ்வளவுக்கு எவ்வளவு தரோவா, எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல இருக்கக்கூடிய இப்ப 1000 கணக்கில் இருக்கும் காரகத்துவங்கள், ஆனா எல்லாமே நடைமுறைக்கு ஒத்து வராது. நடைமுறைக்கு என்னென்ன காரகத்துவங்கள் அந்த பிளானட்டோட அந்த பிளானட்டரி ஃபீச்சர்ஸோட மேட்ச் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ணி மனசுல நிலைநிறுத்தி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களால மட்டும்தான் ஜோதிடத்தை இயல்பு வாழ்க்கையோடு தொடர்பு படுத்த முடியும். எந்த அளவுக்கு அந்த காரகத்துவங்கள் மனசுல இருக்குதோ அந்த அளவுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து உங்களால ரெஃபரன்சஸ் எடுத்து சொல்ல முடியும். ஆனா காரகத்துவங்களை விட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா டைரக்டா சனின்னா சனிக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா, சனின்னா சனி கிடையாது. சனியினுடைய காரகத்துவங்கள் என்ன? சனி என்ன கர்மா சொல்லுது, செவ்வாய் கர்மா சொல்லுது. அப்ப செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் என்ன? ஸோ அப்படிதான் நம்ம வந்து ரெஃபரன்சஸ் எடுக்கணும். ஓகேங்களா, மக்களுக்கும் சரி ஜோதிடர்களுக்கும் சரி ரொம்ப மனசுல ஆழமா பதிய வேண்டிய விஷயம், ஜோதிடத்தை பத்தி தேடல் ஆரம்பிக்கணும்னா முதல்ல தேட வேண்டியது காரகத்துவங்களை தான் தேடணும். ரெண்டாவது அவங்க லைஃப்ல எந்தெந்த மீடியம்னால அவங்க நல்லதை அனுபவிக்கிறாங்க, எந்தெந்த மீடியம்னால அவங்க கெட்டதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு இருக்குல்ல, அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும்ல. இப்போ ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில போய் லாக் ஆயிருப்பாரு, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாரு, அந்த ப்ராப்பர்ட்டியில ஏதோ பார்ட்டிஷன் பிரச்சனை இருக்கும், ஃபோர்ஜரி நடந்திருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டியை சுத்தி சுத்தி அவருடைய ஒட்டுமொத்த லைஃப் ஹேங் ஆயிடும். ஒருத்தர் ஜாப்ல வர பிரச்சனையில மாட்டிப்பாரு. ஓகேங்களா, ஒருத்தர் போலீஸால மாட்டிப்பாரு. இதெல்லாம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகத்துவம். இதே வந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூல மாட்டிப்பாரு, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரோட ஸ்கேம்னால உறுப்பை இழந்திருப்பாரு. அதனால பல நிறைய நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள், ஸ்கேமும் நடக்குது, ஆபரேஷன்ஸ் தப்பா பண்ணி அதனால மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வருது. அந்த காம்ப்ளிகேஷனால ஒட்டுமொத்த லைஃபையும் தொலைச்சு இருப்பாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா சூரியன் தான் அவர் வந்து என்ன சொல்றது, சூரியனுடைய காரகத்துவம் தான் அவருக்கு அங்க வேலையை கொடுத்துருக்கு. கரெக்ட் தானா? அப்ப எந்த மீடியம்ல அவங்க ப்ராப்ளம் அனுபவிக்கிறாங்கன்னு இருக்கு. அது ஒவ்வொரு ஜாதத்துக்கும் வித்தியாசப்படும். எல்லாத்துக்கும் 7 சனி குறை சொல்லக்கூடாது. இவங்க கஷ்டம்னு வந்துச்சுன்னா, ஆனா 7 சனி வந்தா ஏதோ ஒரு கஷ்டம் நடக்குது இல்ல, அது எப்படி நடக்குது? நீங்க ஏதோ ஒண்ணுன்னு சொல்லக்கூடாதுங்க, அதுதான் சிக்கலே. என்னன்னு சொல்லணும்ல. ஓகேங்களா, சனி எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா வாழ்க்கை ஏதோ சனி எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவம் மூலியமா நடக்கக்கூடிய நன்மை தீமை இருக்குல்ல, அதுக்கு தான் சனி ரெஸ்பான்சிபிள். அடிதடி சண்டை, போலீஸ், மிலிட்ரி, கூட பிறந்த சகோதரருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஓகேங்களா, பங்காளிங்க சண்டை இருக்கும்ல அந்த சண்டை, ஓகேங்களா, வயலன்ஸ்னால ஏற்படக்கூடிய சண்டை, கோர்ட் கேஸ், ஜாப். இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் நம்ம செவ்வாயினுடைய கர்ம பதிவுகளை பார்க்கணும். ஆனா இவங்க வந்து சனியோட அதுதான் பிரச்சனை. அப்ப செவ்வாய்க்கு என்னென்ன மீடியம் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள், அது சனினாலே தொழில்ல உங்களுக்கு பாதிப்படையும் தான் முதல் விஷயம் சொல்றாங்க. உத்தியோகம் வந்துருது இல்ல செவ்வாய், இது அதனால இவங்க அப்படி ரிலேட் பண்ணிக்கிறாங்க, தொழிலோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, நீங்க அப்படி அதை பார்க்க முடியாது, அப்படி நீங்க அதை பார்க்கவும் கூடாது. முதல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எந்த மீடியமோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு நீங்க பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இப்போ நான் பாரம்பரிய ஜோதிடர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னான்னா, இருக்கிற 27 நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரம் வந்து மோசமான நட்சத்திரம் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து யோசிக்காம பூசம் நட்சத்திரம் தான் மோசமான நட்சத்திரம் சொன்னார். ஓகே, உங்களுடைய முறையில் ஏதாவது ஒரு தீர்வு இருக்குமா? அப்படி ஒரு நல்ல நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரம் ஒன்று கிடையவே கிடையாது. ரெண்டாவது சுத்த ஜாதகம் அசுத்த ஜாதகம் சொல்றாங்க, எனக்கு அதுலயும் பெரிய உடன்படலாம் இல்லை. இப்போ நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம்னு ஒன்று இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. உண்மை என்னன்னு சொல்லட்டுங்களா, பிறந்தாலே கெட்டதுதான். ஜோதிட பாஷையில பிறந்தாலே அசுத்தம் தான். ஓகேங்களா, இல்ல அதுலயும் ரொம்ப உறக்காம இருக்குன்னு சொல்றாங்க. என்லைட்மென்ட்னு சொல்றாங்கல்ல, என்லைட்மென்ட்னு எல்லாரும் மைண்ட்லயும் பல்ப் எரியும். என்லைட்மென்ட்னா என்ன? முக்தி, முக்தி இல்ல மோட்சம், ஏதோ ஒண்ணு நம்ம அடையிறது, தெரிஞ்சுக்கிறது, அடையிறது, அது முடிச்சுட்டு அதுல இருந்து வெளியில வருது, அதானே என்லைட்மென்ட். அப்பாடா நான் முடிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருது இருக்குல்ல, அந்த என்லைட்மென்ட் வந்து எது வந்து ஆஃப்டர் நம்மளுடைய வாழ்வுக்கு அப்புறமான நிலை, இல்லைன்னா பிறப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நிலை. அப்ப பிறவின்றது பிறவியே கர்மா தானே, கரெக்ட் தானே? அப்போ நீங்க பிறந்தாலே அசுத்தம் தான் ஜோதிட பாஷையில. ஜோதிட பாஷையில சுத்தமா இருக்கிறது என்ன அப்படின்னா சொல்றாங்க, சுத்தம் அப்படின்ற பிறக்காம இருக்கிறது தான் சுத்தம்.
இல்லை அதில் சொல்லும்போது சுபர் பாபருங்கிறாங்க, நிறைய கிரகங்கள் உச்சமாக இருந்து உங்கள் ஜாதகத்துலனா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களை கொண்டு வருங்கிறாங்க. சரி, அப்போ உச்சமாக இருக்கவங்கலாம் அம்பானியாக இருக்கணும்ல. உச்சமாக இருக்கவங்களாம் பெரிய சயின்டிஸ்டாக உச்சமானவங்களை சுட்டி காட்டி சில விஷயங்களை சொல்கிறாங்க. சார், உச்சமான ஒருத்தவங்களை மட்டும் சுட்டி காட்டக்கூடாது. அந்த ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய லக்கு ஏன் அந்த உச்சமான 100 கோடி பேருக்கு இல்லை? நம்ம சிங்கிள் எக்ஸாம்பிள் வச்சுட்டு பேசக்கூடாது. ஓகே, கரெக்டா? ஒரு ஃபார்முலா உருவாக்குறோம், ஒரு ரூலை உருவாக்குறோம்னா அது அந்த ரூல் இருக்கக்கூடிய அத்தனை ஜாதத்துலையும் அது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அப்படியே அந்த ஸ்கேல்லையும் இம்ப்ளிமெண்ட் ஆகணுன்றது கூட கிடையாது. அவங்கவுங்க தொழில அவங்கவுங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கணும். அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்களுக்கு அந்த இந்த மாதிரி பிளானட் காம்பினேஷன்லாம் இருந்தால் திருமண வாழ்க்கை சக்ஸஸ்ன்னு சொல்றாங்கல்ல. அப்போ செவ்வாய் உச்சமா இருக்கவங்களுக்கும் சுக்கிரன் உச்சமா இருக்கவங்களுக்கும் திருமண வாழ்க்கை சக்ஸஸா இருக்கணும்ல. கண்டிப்பா. அதாவது அவங்க இன்ஸ்பைட் ஆஃப் அவங்க பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் மேரிட்டல் லைஃப் ஹாப்பியா இருக்கணும். பணக்காரங்களே நிறைய பேருக்கு மேரிட்டல் லைஃப் ஹாப்பியா இல்லையே. சுக்கிரன் உச்சமா இருந்து பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் மேரிட்டல் லைஃப் ஹாப்பியா இல்ல, நிறைய டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது நம்ம இத்தனைக்கும் நீங்க கலைத்துறைன்னு சொல்றதுனால நான் சொல்றேன், கலைத்துறைன்னு இருக்குல்ல, சினிமா இருக்குல்ல, அது காரகத்துவமே சுக்கிரன் தான். சினி ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதுக்கு கடவுளே யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். 9 கிரகத்துல காரகத்துவமே சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவம் அப்போ இன்னும் எவ்வளவு ஜாலியா இருக்கணும், இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அப்ப நார்மலா இருக்கிறவங்கள விட இன்னும் வசீகரத்தோட இன்னும் ஈர்ப்போட இருக்கணும் இல்ல. அப்புறம் டிவோர்ஸ் ஆகுது. இப்போ அதான் சொல்றேனே, சும்மா ஜென்ரிக்கா நம்ம வச்சுட்டு நம்ம பேசவே கூடாது. ஸோ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கணும். நாம காரணமா இல்லை எக்ஸ்டர்னல் மீடியம் காரணமா? அப்போ அந்த மீடியம் எந்த கர்மாவுக்கு கீழே வருது. ஸோ இப்போ அதுக்கும் நம்ம ஜாதத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? அவ்வளவுதான். ஸோ அந்த அளவில் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப குழப்பங்களை தவிர்க்கலாம். அதே வேளையில் இந்த விருச்சக ராசி விருச்சக லக்னம் குறித்து ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. என்ன நிறையவே எதிர்மறையாக சிந்திப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களே கெடுத்துக்குவாங்கங்கிற மாதிரிலாம். அது அந்த உங்கள் விஷயத்துலேயே அந்த கர்மா இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க சார், அதாவது எதிர்மறையாக சிந்திக்கிறவங்க 12 வீட்லேயும் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நெருப்பு நிலம் காற்று நீர்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல. ஓகேங்களா? நீங்க இங்க பேச்சே என்னன்னா எல்லா ராசிக்கும் எல்லா லக்னத்துக்கும் நல்லது கெட்டதுன்னு இருக்கு. நீங்க நல்லது எடுத்துக்கிறீங்களா கெட்டதை எடுத்துக்கிறீங்களா? நீங்க எதை எடுத்துக்கிறீங்க? ஓகேங்களா? ரெண்டாவது, வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துறீங்களா? சரி, அதுக்கு நான் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து இன்னைக்கும் கல்யாணம் சம்பந்தப்பட்டு திருமண காலம் சம்பந்தப்பட்டு நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட போறீங்கன்னு வச்சுங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகல, நீங்க பேச்சலர்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு ஜோதிடர் கிட்ட போறீங்க அப்படின்னா அதுல நிறைய ஜோதிடர்கள் நீங்க வந்து ரெஃபரன்ஸ்க்கு பேசி நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன ரெஃபரன்ஸ் பேசி பார்த்திருப்பீங்கன்னா, இந்த டைம் உங்களுக்கு சரியில்லை, கரெக்டா இன்னும் 2 வருஷம் கழிச்சு அந்த ஒரு தசாப்தி டைம்ல அந்த டைமை பயன்படுத்துங்க. அந்த டைமை பயன்படுத்தினா கல்யாணம் முடிஞ்சிடும். அதை விட்டா இன்னும் உங்களுக்கு 3 வருஷம் தள்ளி போயிடும். இந்த மாதிரி பலங்கள்ல நிறைய ஜோதிடர்கள் கிட்ட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களோட நட்பு வட்டாரத்திலேயே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணட்டும், ஓகேங்களா? ஆனா முதல் கல்யாணம் ஒரு தடவை தானே. கண்டிப்பா ஒரு நிகழ்வு ஒரு தடவை தான் நடக்கும். இறந்துட்டா இறந்தது தானே, மறுபடியும் செத்து விளையாட முடியாதுல்ல. அப்போ ஒரு நிகழ்வு ஒரு தடவை தான் நடக்கும். அப்போ நீங்க உண்மையிலேயே தலையெழுத்துன்றது உண்மைன்னா, இந்த வயதில் உனக்கு திருமணம் ஆகும் பிரம்மா எழுதிட்டார், நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் நீங்க கல்யாணம் பண்ணிடுவீங்க, இப்படி சொல்லணும் இல்ல? சரி, அதெல்லாம் கூட விட்டுருங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தா இது கல்யாணம் ஆகிற ஜாதகம், இது ஆகாத ஜாதகம் சொல்லணுமா? சொல்லணும்ல, ஜோதிடர் சொல்லணும்ல. சரி, இப்ப கல்யாணம் பண்ணாமே இருக்கவங்களா இருக்காங்களே, 45 வயசு 50 வயசு ஏன் 70 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இறந்து போனவங்களா இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அந்த இளமை காலத்துல அவங்க பல ஜோதிடர்களை பார்த்திருப்பாங்கல்ல. கண்டிப்பா பல ஜோதிடர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த தசாபதி போயிட்டோம், குரு பலன் வந்துடும், இப்ப ட்ரை பண்ணுங்க, அப்ப ட்ரை பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க. அவங்களும் என்னென்ன ட்ரை பண்ணாங்க, அப்புறம் என்ன நடக்கல. அப்போ ப்ரெடிக்ஷன்றது உண்மைன்னா நீங்க வந்து கைடன்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், என்ன நடக்கும்னு நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க தான் ப்ரெடிக்ஷன் நீங்க சொல்றீங்க. அப்போ முதல்ல நடக்குமா நடக்காதான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எப்ப நடக்கும்ன்ற கன்க்ளூஷனுக்கு நீங்க போகணும். நடக்குமா நடக்காதா என்பதற்கே அடிப்படையில் ஜோதிடத்தில் விதி இல்லை, விதி கிடையாது. அப்ப நீங்க எப்ப நடக்கும் நீங்க எங்க போவீங்க? அப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்ப அந்த தசா புத்திக்கு என்னதான் சார் வேல்யூ அப்படின்னா, ஒண்ணு இல்ல, நல்ல நாள் பாக்குறோம்ல, கடை திறக்கிறதுக்கு நல்ல நாள் பாக்குறோம்ல. சோ நீ பண்றதா நல்ல நேரத்துல பண்ணிடு அப்படிங்கிற அது முகூர்த்தம். இப்ப நம்ம நாள் பாக்குறோம்ல, நம்ம நட்சத்திரத்துக்கு தாராபலன்லாம் உண்டு, அந்த கான்செப்ட்லாம் ஜோதிடத்துல இருக்கு. நம்ம நட்சத்திரம், இவர் நட்சத்திரத்துக்கு இது நல்ல நாள், இந்த நட்சத்திரத்துல இந்த காரியம் செய்யலாம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் தசையும் புத்தியும். காத்தடிக்கிற நேரம் மாவு வைக்க போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த டைம்ல இதை பண்ணுங்க அப்படின்னு ஜஸ்ட் கைட் பண்றதுதான். ஆனா அது அந்த விஷயம் நடப்பதற்கான அஷூரன்ஸ் கிடையாது, உத்தரவாதம் கிடையாது.
இது இவருக்கு நடந்தே தீரும், ஸ்ட்ரிக்டாக பிரம்மா அப்படி அழுத்தி எழுதிட்டார். ஸோ உங்க முறையில் அது உறுதிட்டு சொல்ல முடியாதுங்கிறீங்க? எந்த முறையிலையும் கிடையாது, சொல்ல முடியாது. அது கிடையாது என்பதை உறக்க சொல்வது மரமணி ஜோதிடம். ஏன் சொல்ல முடியுது நம்மளால? நம்ம ப்ரெடிஷனுக்குள்ள இல்ல, நம்ம எதுக்குள்ள இருக்கோம்? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், கைடன்ஸ்குள்ள இருக்கோம். ஓகே, நீ செல்லுகின்ற பாதை சரியா தவறா, எடுக்கின்ற முடிவு சரியா தவறா, என்ன பண்ணா உனக்கு அது நடக்கும், கிடைக்கும். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில நீ சில விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற, அதுக்கான அனுமதி இருக்கா? அனுமதி இருக்குன்னா எந்த பாதையில போகணும், இல்லைன்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, அந்த தேர்வுகளை எடுத்து சொல்றதுதான் ஒரு ஜோதிடருடைய வேலை, ஒரு குருவுடைய வேலை, வழிகாட்டியினுடைய வேலை. வெறும் கைடு வேலை மட்டும்தான் பார்க்கணும். நம்ம போயிடுவோமா மாட்டோமான்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எண்ட் ரிசல்ட்டை தீர்மானிக்கிறதுக்கு நாம கடவுள் கிடையாது, அது கடவுளாலேயே முடியாத விஷயம். அது அவங்கவுங்க தான் நடத்திக்கணும். அவங்களுக்குள்ள சொல்றாங்கல்ல உள் கடந்து இருக்கும் ஆற்றல்னு, அதுதான் முடிவு பண்ணணும். அதை ஜாதகம் முடிவு பண்ணாது. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவல்கள் மிக்க நன்றி சார். நன்றிங்க.